குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடம் எதுன்னா என்னென்னா அது நெக்லஸ் ரோடு, ரேடியல் ரோடு, பல்லாவரம் நெக்லஸ் ரோடு சொல்லுவாங்க, ரேடியல் ரோடு சொல்லுவாங்க. இது எங்கே இணைக்குதுன்னா ஜிஎஸ்டி ரோடையும் பழைய மகாபலிபுரம் சாலை, ஓஎம்ஆர் ராஜீவ்காந்தி சாலை, ஈசிஆரையும் இணைக்கின்றது. இது எப்படி போகுதுன்னா பல்லாவரம் கீழக்கட்டளை அப்படியே போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துறைப்பாக்கம் வழியாக ஓஎம்ஆரை அடைகின்றது. இது ஒரு முக்கியமான சாலை வழித்தடம். ஏனெனில் சென்னை நகரிலிருந்து சுற்றிட்டு போகிறது ஷார்ட்கட்டில் போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலையானது வாகன போக்குவரத்துக்கு பேருதவியாக உள்ளது. குறிப்பாக ஐடி நிறுவனங்களுக்கு செல்லும் பேருந்துகள், அதாவது கேப்ஸ், இந்த மாதிரி லாரிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறது வேல்ஸ் யூனிவர்சிட்டி, நாங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான வழித்தடம். எனவே இந்த பொதுமக்களை இந்த வழித்தடத்தை நிறைய பயன்படுத்துங்க. சிட்டிக்குள்ளே டிராஃபிக் ஜாமை கிரியேட் பண்ணாமல் ஃப்ரீயாக போங்க என்ன கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஏர்போர்ட்லேருந்து மகாபலிபுரம் போவதற்கு இந்த வழி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மகாபலிபுரம் சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதே மாதிரி ஜமீன் பல்லாவரம்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் 1 கிலோமீட்டர். துறைப்பாக்கம் ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே 10 கிலோமீட்டர் தான் இருக்குது பாருங்கள். எனவே இதோட ஒரு முக்கியமான வழித்தடம் பாருங்கள். இப்போ ஏர்போர்ட்லேருந்து எல்லா பஸ்ஸும் இந்த வழியாக தான் போகும். திருவான்மியூர், அடையார் போகிறவங்க இந்த ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்க இந்த வழியை பயன்படுத்தி கொள்ளலாம்.